விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் பெற்ற மகளை கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கண்டமங்கலம் இந்திரா நகரை சேர்ந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தனி தமிழீழம் அமைப்பது குறித்து வலியுறுத்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்தது திமுக. திமுகவின் இந்த வாக்குறுதி ஈழ உணர்வாளர்களுக்கு கொதிப்பையே கொடுக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை என கூறப்பட்ட நிலையில் அவர்களின் கொதிப்பிற்கு காரணம் என்ன, தனி தமிழீழம் குறித்து பேச திமுகவுக்கு தகுதியில்லை என கூறப்படுவதன் காரணம் என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இலங்கை தமிழர்களின் இனப்படுகொலைக்கு காரணம் திமுக. கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டு மீனவர் சிறைப்பிடிப்புக்கு காரணம் திமுக. சிங்கள இனவெறி தாக்குதலுக்கு ஈழ தமிழ் மக்கள் அன்றாடம் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டிருந்த போது அங்கு ஒலித்த மரண ஓலமும் அவல அழுகையும் ஒவ்வொரு தமிழனின் இதயத்தையும் கிழித்தெறிந்தது. அந்த தருணத்திலும் சற்றும் சலனமே இல்லாமல் நிரம்பி கிடந்த தொந்தி சரியும் வரை உண்ணாவிரதம் எனும் கபட நாடகம் ஆடி தமிழின துரோகி என பெயர் எடுத்த கருணாநிதியின் வரலாற்றை தோளில் சுமந்து கொண்டு தனி தமிழ் ஈழம் குறித்து வாக்குறுதி அளிக்க திமுகவுக்கு தகுதியே இல்லை என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் கொந்தளிப்பாக உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரே சிந்தனை, ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை அவங்க பொதுவெளிகள்லேயும் மக்கள் மத்தியிலையும் வழங்கி வருவது நமக்கு சகஜமான ஒன்று தான். அந்த வகையில் ஒரு 505 வாக்குறுதிகளை அவங்க அச்சடித்து கொடுத்தாங்க மக்கள்கிட்ட. இது எல்லாமே ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் நிறைவேற்றுவோம், 6 மாதத்தில் தொடங்கி படிப்படியாக 5 ஆண்டுகளுக்குள் அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விடுவோம் அப்படின்னாங்க. நீங்கள் ஆட்சி முடிகிறதுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஒரு அமைச்சர் 70%ங்கிறாரு, ஒரு அமைச்சர் 80%ங்கிறாரு, முதலமைச்சர் 90%, 92%ங்கிறாங்க. 100% நிறைவேற்றிடும் அப்படின்னு உதயநிதி உட்பட பலருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த வாக்குறுதியும் உருப்படியாக நிறைவேற்றவில்லையா? 2009 ஆரம்ப பகுதியில் கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாக இலங்கையில் ராஜபக்ஷ நிகழ்த்திய தாக்குதலில் ஈழ தமிழர்கள் நாள்தோறும் இரையாகி அவர்கள் வாழ்ந்த இல்லங்களே அவர்களுக்கு கல்லறையாக மாறிக்கொண்டிருந்தன. இல்லங்களை விட்டு காடுகளில் தஞ்சம் புகுந்து நொடிக்கு நொடி மரண பயத்தோடு மரத்தடிகளில் வானமே கூரையாக கொண்டிருந்த போதும் கூட கொத்து குண்டுகளை வீசி கொன்று குவித்து எங்கும் பிணக்காடாக மாற்றியதாக இலங்கை அதிபர் ராஜபக்ஷவின் அரசு மீது சர்வதேச சமூகத்தில் குற்றச்சாட்டு எழுந்தது. இப்படி கோரத்தின் உச்சமாக ஈழ மண்ணில் நடந்தேறிய இனப்படுகொலைக்கு எதிராக இந்திய அரசே போர் நிறுத்தம் செய்ய அழுத்தம் கொடு, நடவடிக்கை எடு என அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசை வலியுறுத்தி ஒட்டுமொத்த தமிழகமே போராட்டத்தில் குதித்தது. ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஈழ இனப்படுகொலையை தடுக்க கருணாநிதி எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா? ஈழ பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண வேண்டும் என்பதுதான். தொப்புள் கொடி உறவுகள் செத்து மடிந்து கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் தீவிரமாக ஏதோ போராட்டம் அறிவிக்கப் போகிறார். மத்திய காங்கிரஸ் அரசுடனான தனது கூட்டணி உறவை முறித்துக்கொண்டு ஆட்சியையே இழக்க தயாரானாலும் ஆவார் என்றெல்லாம் கருணாநிதி குறித்து பத்திரிகையாளர்களும் உணர்வாளர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ஈழ பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண இலங்கை தமிழர் நல உரிமை பேரவை என்னும் அமைப்பு ஒன்றை தொடங்குவாராம். அது ஊர் ஊராக போய் பொதுக்கூட்டம் போட்டு பிரச்சாரம் செய்யுமாம். இதுதான் அவர் எடுத்த முடிவு. அதாவது அன்றாடம் செத்து கொண்டிருக்கும் தமிழரை காப்பாற்ற வழி சொல் என்றால் அதை விட்டு பிரபாகரன் சர்வாதிகாரி என்றும் சகோதர யுத்தமே இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் கதை அளந்து மத்திய காங்கிரஸ் அரசுக்கு உடந்தையாக தமிழ் ஈழ உணர்வாளர்களின் கவனத்தை திசை திருப்ப அத்தனை முயற்சிகளையும் எடுத்தார் கருணாநிதி.
தமிழனின் இரத்த உறவுகள் சதை சதைகளாக துண்டாடப்பட்டு கொண்டிருந்த போது மைனாரிட்டி திமுக அரசின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது, சட்டமன்ற கட்சி தலைவர்களை கூட்டி ஆலோசிப்பது என மத்திய அரசுக்கு உடந்தையாக ஆடிய நாடகங்கள் அப்பப்பா என்றும் சொல்லும் அளவுக்கு இருந்ததாக விமர்சிக்கப்பட்டது. இந்த லட்சணத்தில் தமிழ் ஈழம் குறித்தோ ராஜபக்சவின் செயல்போர் குற்றம் என்றோ பேசுவதற்கு திமுகவுக்கு அடிப்படை அருகதையே கிடையாது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 1980களில் ஈழப் போராட்டம் தீவிரமடைந்த போது அதற்கு ஆதரவளித்ததோடு தமிழர்களுக்கென்று பிரபாகரன் தலைமையில் தனி நாடு அமைய வேண்டுமென்ற கனவை இன்னுயிர் துறக்கும் தருவாயிலும் தன் நெஞ்சில் சுமந்த ஒரே தன்னிகர் இல்லா தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே இருந்த பிணைப்பு மற்றும் ஈழப் போராட்டத்திற்கு அவர் அளித்த நிபந்தனையற்ற வெளிப்படையான ஆதரவு உலகம் அறிந்தது. பொதுவாக தமிழ் ஈழம் அமைவதற்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த முயற்சியில் 100% பங்கு கூட திமுக எடுத்ததே இல்லை. தமிழ் ஈழம் அமைய வேண்டும் என்கிற உண்மையான நோக்கம் இருந்ததுனால தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு அங்கே விடுதலை புலிகள் போராட்ட களத்தில் இருந்தபோது அதனுடைய தலைவர் பிரபாகரனை அழைத்து அவருக்கு நிதி உதவி உட்பட பயிற்சிகள் உட்பட எல்லோரும் வழங்கினாங்க. இந்திய பேரரசனுடைய ஆதரவோடு அன்றைக்கு பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய ஆதரவோடு பல்வேறு விதமான உதவிகள் அதை இன்றும் ஈழத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சி அந்த இலங்கை யாழ்ப்பாணம் பகுதிகளில் அவருடைய பிறந்த நாள் அன்று ஏராளமான இடங்களில் அவருடைய படங்களை வச்சு புகைப்படங்களை வச்சு இன்னும் கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிறாங்க. அவருடைய நினைவு நாளை அனுசரித்து வருகிறார்கள். பிரபாகரன் சொன்னார் ஒரு முறை, நாங்கள் தலைவர் என்று ஒருவரை நம்பி சென்றோம், அவர் நடிகராக இருந்தார். நடிகர் என்று ஒருவரை நம்பி நாங்கள் தயக்கத்தோடு அணுகினோம், அவர்தான் மிகப்பெரிய தமிழ் தலைவராக இருந்தார், அவர்தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த அளவிற்கு தமிழீழத்திற்காக புரட்சித் தலைவர்கள் தான் பல்வேறு விதமான நடவடிக்கை மாநில அரசு சொல்லி இந்திய பேரரசை வலியுறுத்தியும் கூட செய்திருக்கிறார். ஈழத்தில் தமிழினம் அனாதையாக ஆதரவின்றி தவித்துக் கொண்டிருக்கையில் உதவிக்கரம் நீட்டி உறுதியாக துணை நின்ற புரட்சி தலைவரே, தமிழீழ போராட்டத்திற்கு ஆதரவும் ஊக்கமும் கொடுத்த செயல் வீரரே, தங்களது இழப்பு என்பது வேதனை சகதியில் சிக்கி கிடக்கும் தமிழீழ மக்கள் மார்பில் தீ மூட்டுவது போலுள்ளது என புரட்சி தலைவரின் மறைவை தாங்கிக் கொள்ள முடியாது பிரபாகரன் செலுத்திய இறுதி மரியாதைதான் இது என்பதே வரலாறு. அது மட்டுமா, பிள்ளை இல்லாத எம்ஜிஆர் பிரபாகரனை தன்னுடைய மகனாகவே கருதி வாஞ்சி செலுத்தினார் என கூறுவதில் தவறில்லை என தமிழர் தேசிய இயக்கத் தலைவர் பழநெடுமாறன் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் ரணக்கொடூரமாக நடந்து கொண்டிருந்த இனப்படுகொலையை தடுப்பதற்கான அத்தனை அதிகாரங்களையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கையில் தலைமைச் செயலகம் செல்லும் வழியில் ஈழ இனப்படுகொலைக்கு எதிராக சென்னை மெரினா கடற்கரையில் படுக்கையை விரித்து உண்ணாவிரதம் இருந்தது கருணாநிதியின் அல்டிமேட் அரசியல் ஸ்டண்ட் என்றே இன்று வரை விமர்சிக்கப்படுகிறது. மதிய உணவு இடைவேளை வருவதற்கு முன்பாகவே இலங்கையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டதாக மத்திய காங்கிரஸ் அரசு அறிக்கை வெளியிட உடனே பழரசத்தை பருகி உண்ணாவிரதத்தை கருணாநிதி முடித்துக் கொண்டதெல்லாம் இந்திய அரசியலில் மட்டுமல்ல, சர்வதேச அரசியலிலேயே அதுவரை நிகழாத ரகமாக இருந்தது. அது மட்டுமா, இலங்கை தமிழர்கள் படுகொலையை தடுக்கக்கூடிய வாய்ப்பு முதலமைச்சர் கருணாநிதிக்கு மட்டுமே இருந்தது என ஐநா வெளியிட்ட அறிக்கை ஒட்டுமொத்த தமிழனின் கோபத்தையும் திமுக மற்றும் கருணாநிதி பக்கம் திருப்பியது. இதனாலேயே தமிழின துரோகி என கருணாநிதியை இன்று வரை வரலாறு தூற்றிக் கொண்டிருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. இந்த லட்சணத்தில் இலங்கை போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணைக்கு ஆணையிடும்படி உலக நாடுகளுக்கு அழுத்தம் தர மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்ற திமுகவின் வாக்குறுதியை எப்படி விமர்சிப்பது என்றே தெரியவில்லை என பார்க்கப்படுகிறது.
டெசோன்னு ஒரு அமைப்பை வச்சு விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டில் தான் ஈடுபட்டார். பொன்மனச்செம்மல் கொடுத்த எல்லா நிதிகளையும் வாங்கினாங்க. கட்சி நிதியானாலும் தனிப்பட்ட நிதியானாலும் அரசு நிதியானாலும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் திரு கருணாநிதி நிதி தருகிறேன் என்பது நிதியவே வாங்கலை, புறக்கணிச்சிட்டார். அந்த அளவுக்கு தான் திமுக வந்து தமிழீழத்திற்கும் திமுகவுக்குமான தொடர்பாக நம்ம பார்க்கலாம். இந்திய குடியுரிமை பெற்றுத்தருவோம்ன்ற அந்த வாக்குறுதியை அதுதான் சொல்கிறேன். ஈழத்தமிழர் மீது தங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது என்பதை வெளிக்காட்டி கொள்வதற்காக இதை பண்ணுறாரு. 40 எம்பிக்கள் கூட்டணியோடு அங்கே இருக்கிறாங்க. ஒரு முறையாவது நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக நாங்கள் வந்து இந்திய குடியுரிமையை பெறணும், இந்த இரட்டை குடியுரிமை வேண்டும் என்று இலங்கை தமிழர்கள் சொல்லுகிறார்கள், எனவே இதற்காக இந்த அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று எந்த நாடாளுமன்ற உறுப்பினராவது, பரிசு பொருள் வாங்கின கனிமொழி உட்பட டிஆர் பால் உட்பட யாருமே எங்கள் குரல் எழுப்பலை. இவர்களுடைய இயல்பான நோக்கம் என்பது ஏதாவது அடுத்த ஆட்சி பெறுவதற்கு, அடுத்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஏராளமான பணங்களை, கோடிகளில் பணங்களை சேர்க்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு எண்ணத்தோடு தான் இந்த அரசு செயல்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். தான் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழ் இனத்தை கொன்று குவித்த இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. ராஜீவ்காந்தி படுகொலை விவகாரத்தில் சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி உள்பட 7 பேர் விடுதலையை வைத்து திமுக அரசியல் மட்டுமே செய்து வந்த வேளையில் தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளின் கருத்துகளுக்கும் மதிப்பளிக்கும் வகையில் குற்ற விசாரணை முறைச்சட்டம் 432 மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்யலாம் என தமிழக சட்டப்பேரவையில் முடிவு செய்யப்பட்டு அந்த முடிவு மத்திய அரசுக்கு உடனடியாக அனுப்பி வைத்தது புரட்சி தலைவி அம்மா தலைமையிலான அரசு. அது மட்டுமா, மத்திய அரசு 3 நாட்களுக்குள் தனது கருத்தை தெரிவிக்காமல் காலம் தாழ்த்தினால் இந்திய அரசமைப்பு சட்டம் 432 மாநில அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி உள்பட 7 பேரையும் தமிழக அரசே விடுதலை செய்யும் என அறிவித்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அது மட்டுமா, தமிழகத்தில் உள்ள முகாம்களில் தஞ்சம் அடைந்திருந்த அகதிகளை தன் இனம் என்ற உணர்வோடு நேசக்கரம் நீட்டி உறவு பாராட்டிய ஒரே அரசு என்றால் அது புரட்சி தலைவி அம்மாவின் அரசுதான். மரியாதைக்குரிய முன்னாள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 முறை தீர்மானம் போட்டாங்க, இந்த சர்வதேச அளவில் இந்த விசாரணையை கொண்டு போகணும் அப்படின்னு. அதனுடைய நீட்சியாக அதே பாணியில் இந்த திமுகவும் இதை வந்து நாங்கள் சர்வதேச விசாரணைக்காக கொண்டு போவோம், அங்கே நடந்த அந்த மனித உரிமை மீறல், அந்த ஜெனசைடு என்கிற அந்த மனித படுகொலைக்கு எதிராக சர்வதேச விசாரணைக்கெல்லாம் நாங்கள் முயற்சி மேற்கொள்வோம். எந்த முயற்சியும் இதுவரையும் மேற்கொள்ளவில்லை. இலங்கை தமிழரை அப்படியே மறந்துட்டாங்க. புரட்சியர் எம்ஜிஆர் காலத்திலும் செல்வி ஜெயலலிதா காலத்திலும் எந்த விதமான உதவிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டதோ, பல இடங்களில் இன்னுமே கூட அந்த முகாம்களில் போதிய வசதி இல்லைன்னு ஈழத்தமிழர்கள் இங்கே இருக்காங்க, எங்கள் நாட்டுக்கு எங்களை விடுங்க அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் திமுக அவர்கள் மீது அக்கறை கொண்டிருப்பதாக தெரிகிறது. 7 பேர் விடுதலை குறித்து மத்திய அரசுக்கு அழுத்தம் என்ற பெயரில் கருணாநிதி தலைமையிலான திமுக வெறும் கடிதங்களை மட்டுமே எழுதி மயில் இறகால் வருடி கொண்டிருந்த போது புரட்சி தலைவி அம்மாவின் இந்த அறிவிப்பை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அகமகிழ்ந்து போற்றினர். ஆனால் 18 ஆண்டுகாலம் காங்கிரஸ் உடனான கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த திமுக தனது கூட்டணி பலத்தை தனி தமிழீழம் அமைப்பதில் காட்டாமல் போனது ஏன்? 7 பேர் விடுதலையில் காட்டாமல் போனது ஏன்? இலங்கை போர் குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணைக்கு ஆணையிடுவதில் காட்டாமல் போனது ஏன் என்ற கேள்விகள் அடுத்தடுத்து எழுகிறது. இலங்கை தமிழர்களையும் சரி, தமிழக தமிழர்களையும் சரி ஏமாற்றுவது ஒன்றே நோக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் தனி தமிழ் ஈழம் அல்லது அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதில் இவர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த தமிழ் ஈழ போராளிகளாக தங்களை இங்கே அடையாளப்படுத்தி கொண்ட பலரும் அங்கே தான் ஆதரவு நிலையில் இருக்கிறாங்க. நம்ம சுபவி உட்பட விசிகா திருமாவளவன் உட்பட பலருமே இருக்கிறாங்க.
அவர்கள் கூட இந்த ஈழப் பிரச்சனைக்காக, தமிழ் ஈழப் பிரச்சனைக்காக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை, துயரத்தை துடைப்பதற்கான ஒரு பார்வையோ எதுவுமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் இப்படி வாக்குறுதிகளை அள்ளித்தெளிக்கிற போது இலங்கை தமிழர் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம கைவிட்டோம்னா நமக்கு சரியான அங்கீகாரம் இங்கே கிடைக்காது அப்படிங்கிறது. அதனால் இது ஒரு வாக்குறுதி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான எந்த முயற்சியும் இதுவரை அவர்கள் எடுக்கவில்லை. இனி வருகிற 2026 தேர்தலுக்கு ஒரு கமிட்டி போட்டு அறிக்கை, அந்த அறிக்கையிலும் இது இடம்பெறும். காலகாலத்துக்கு இந்த வாக்குறுதிகளை வாக்குறுதிகளாக மட்டுமே அவர்கள் அடையாளப்படுத்திவிட்டு அதை நிறைவேற்றுவதற்கான எந்த முன்முயற்சியும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு எடுக்கவில்லை. இனியும் எடுக்குமா என்பது ஒரு பெரிய சந்தேகம்தான். தனி தமிழீழம் அமைப்பது என்பது ஒவ்வொரு தமிழனின் உணர்விலும் இரண்டர கலந்திருக்கும் நிலையில் அதனை தொன்று தொட்டு தனது தேர்தல் அரசியலுக்கான ஆயுதமாக மட்டுமே திமுக பயன்படுத்தி வருகிறது என்பதே அரசியல் அறிந்தவர்களின் கூற்றாக இருக்க, இனியும் அதை நம்ப தமிழக மக்கள் தயாராக இல்லை என்பதே கள நிலவரமாக உள்ளது.